சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தோட அடுத்தடுத்த படங்கள் குறைந்த இடைவெளிகளில் ரிலீஸ் ஆகி மிக பெரும் அளவில் ரசிகர்களை கொண்டாட செஞ்சுட்டு வருது. அந்த வகையில் இந்த ஆண்டில் லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்கள் ரஜினி நடிப்பில் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் இணைந்து நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூலி படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக உள்ளதா சொல்லப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் அந்த ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் இணைய உள்ளதா சொல்லப்படுது. இதனிடையே இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகி வருது. விரைவிலே இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் விவரத்தையும் நம்ம பார்ப்போம். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆண்டில் வெளியானது ஜெயிலர் படம். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் வெளியாகி அதிரி வெற்றி பெற்ற இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்தாங்க. இதனால் இந்த படத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்சதோட நல்ல வசூலும் குவிந்தது. இந்த கலெக்ஷனை படக்குழுவினரோட சன் பிக்சர்ஸ் கொண்டாடி மகிழ்ந்தாங்க. ரஜினிகாந்த் உள்ளிட்ட படக்குழுவினருக்கு விலை உயர்ந்த கார் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டன. இந்த படத்தில் ரஜினிகாந்த் ரிட்டையர்ட் ஜெயிலரா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். தன்னுடைய மகனின் இழப்பிற்காக பழி வாங்குவதிலும் உண்மை தெரிந்து அவர் காட்டும் அதிரடியிலும் திரைக்கதை மாசா அமைக்கப்பட்டிருந்தது. இந்த படத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால், சுனில், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், ஜாக்கி ஷெராப் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் இணைஞ்சிருந்தாங்க. குறிப்பாக படத்தில் சிவராஜ்குமார் நடிப்பு மிக பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்திற்கு கிடைத்த மிக சிறப்பான வரவேற்பை அடுத்து படத்தின் 2வது பாகம் குறித்து இப்போ தெரிவிக்கப்பட்டு வருது. இந்நிலையில் இந்த படத்தோட 2வது பாகத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் நெல்சன் திலீப்குமார் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் படத்தோட ஷூட்டிங் துவங்க உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுது. விரைவிலே இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில தான் இந்த படத்தில் KGF நாயகி ஸ்ரீநிதி லீட் கேரக்டரில் நடிக்க உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இதே போல முதல் பாகத்தில் காவாலா பாடல் மூலம் மாஸ் காட்டிய நடிகை தமன்னாவும் ஜெயிலர் 2 படத்தில் இணைய உள்ளதா சொல்லப்படுது. முதல் பாகத்தில் ரஜினிகாந்தின் ஜோடியா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த பாகத்திலும் அவர் இணைவாரா என்பது குறித்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இதனிடையே முன்னதாக இந்த படத்தில் முதல் பாகத்தில் மருமகளாக நடித்திருந்த மிர்னாவும் இணைய உள்ளதா சொல்லப்படுது. அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் நாயகிகள் படத்தில் இணைஞ்சிருக்க நிலையில் முதல் பாகத்தில் ரஜினிகாந்தோடு இணைந்து மாஸ் காட்டியிருந்த சிவராஜ்குமார், மோகன்லால் உள்ளிட்டவர்கள் இந்த படத்தில் இணைவார்களா என்ற கேள்வியும் ரசிகர்களிடையே. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள்ள நிறைவடை போவதா சொல்லப்படுது. இந்த படத்தை முடிச்சுவிட்டு அடுத்ததாக ஜெயிலர் 2 படத்தில் அவர் இணைய இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பூஜை போட்டு படத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ப்ரோமோ வீடியோவை ஷூட் பண்ணிட்டாங்களாம். வரும் நியூ இயருக்கு இந்த ப்ரோமோ வீடியோ வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.